ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 29.4 45 அளவு கொண்ட வடக்கு பார்த்த வீடுங்க. இதை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஆடி போய் ஆவணி, அதாவது அடுத்த மாதம் வந்து இந்த வீட்டுக்கு கால் போடுறாங்க. இதுதான் வீட்டு பிளானுங்க. அவங்க வீடு கட்டுறதுக்கு கால் போடுறாங்க அடுத்த மாதங்க. வாங்க இதனோட வீட்டோட அளவுலாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். வீட்டோட அளவுன்னு பார்த்தோமா 1318.5ங்க, 1319 ஸ்கொயர் ஃபீட் அளவு கொண்ட வீடுங்க. இது பார்த்தோமா மேற்கு பக்கம் ரோடுங்க. மேற்கு பக்கம் இருந்து கிழக்கு பக்கம் உள்ளே வந்துங்க, வடக்கு பக்கம் தலைவாசலுங்க. இதுதான் வீட்டு பிளானுங்க. இதுதான் உங்களோட சைட்டோட அமைப்பு. இதுதான் வீட்டு பிளானுங்க. சரிங்க, இப்போ நம்ம இந்த வீட்டோட பிளான்லாம் பார்த்துருவோங்க. இந்த வீட்டில் என்னென்னா எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்காரர் என்ன கேட்டாங்க, எனக்கு ஃபோயர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. முன்னாடி நம்ம ஹாலுக்கு முன்னாடி ஃபோயர் வச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்தோமா உள்ளே போனால் ஹாலுங்க. ஹால்லேயும் நமக்கு வந்து படிக்கட்டு வந்துடுதுங்க. டியூப்லெஸ் ஹவுஸ் கேட்டாங்க, அதனால் படிக்கட்டுங்க. இதில் கிச்சன் பார்த்தோமா தனியாக கிழக்கு பக்கம் அக்னிமலையில் தள்ளி வச்சுருக்குறாங்க. கிச்சனும் டைனிங் ஹாலும் கிழக்கு பக்கமும் தள்ளி வச்சுருக்கோம். ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி 2 பெட்ரூமுங்க. அப்புறம் பார்த்தோமா ஹாலில் இருந்து பூஜை ரூமு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்குதுங்க. 2 பெட்ரூமுக்கும் அட்டாச் வாஷ்ரூம் இருக்குதுங்க. வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு வாஷ்ரூம், மொத்தம் 3 வாஷ்ரூமுங்க இந்த வீட்டுக்கு. சரி, இப்போ வாங்க வீட்டோட அளவெல்லாம் பார்த்துடலாம். ஒவ்வொரு ரூமும் என்னென்ன சைஸில் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துடலாங்க. அதோட சேர்த்து ஒரு 3D வீடியோன்னு பார்த்துருவோங்க. பார்த்தா ஃபோயருங்க, ஹாலு, கிழக்கு பக்கம் அக்னி மூலையில் வந்து கிச்சன் இருக்குங்க. குபேரம் மூலையில் வந்து பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க, அட்டாச் வாஷ்ரூம் இருக்குது. வாயு மூலையில் பாத்ரூம் இருக்குதுங்க. அது கூட சின்ன ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க. அதுலேயே வந்து அட்டாச் வாஷ்ரூம் இருக்குது. கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி ஒரு பூஜ் ரூமுங்க. வடக்கு பக்கம் பார்த்தோமா ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் ஆன உடனேங்க ஃபோயர் இருக்குதுங்க. இதோட ஃபோயரோட சைஸ் பார்த்தோமா 6x16ங்க. பார்த்தோமா 2 விண்டோ கொடுத்துருக்கோம். ஒன்று கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி, ஒன்று வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி 2 விண்டோங்க. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஹாலுங்க. ஃபோயர்லேருந்து ஹாலுக்கு போகிறோம். ஹாலோட சைஸு 16x21ங்க. இதுலேயே பார்த்தோமா நமக்கு படிக்கட்டு வந்துடுது. கிச்சனை ஒட்டி படிக்கட்டு வருங்க. அடுத்தது பார்த்தோமா நம்ம ஹாலில் இருந்து டைனிங் ஹாலு தான் ஃபஸ்ட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்னி மூலையில் வந்து கிச்சன் இருக்குதுங்க. டைனிங் ஹாலோட சைஸ் பார்த்தோமா 10.4 அடிங்க. அப்புறம் கிச்சனோட சைஸு 10x10ங்க. சரி, இப்போ வந்து கிச்சனுக்கும் டைனிங் ஹாலுக்கும் என்னென்ன விண்டோ கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்த்துடலாங்க. தெற்கு பக்கம் பார்த்தோமா 5x3ங்க கிச்சனில். அதே வந்து கிச்சனில் வந்து கிழக்கு பக்கம் 3x3ங்க. டைனிங் ஹாலில் வந்து 2 பக்கமும் 4x3 2 விண்டோ கொடுத்துருக்கேங்க. அதாவது கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமுங்க. சரி, இப்போ நம்ம பெட்ரூமோட சைஸில் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து 11x16ங்க. இதில் நம்ம 2 விண்டோ கொடுத்துருக்கோம். அதாவது தெற்கு பக்கம் வந்து பார்த்தோமா 4x3ங்க, மேற்கு பக்கம் 3x3ங்க. இதுலேயும் பார்த்தோமா அட்டாச் வாஷ்ரூம் வந்துடுதுங்க. வாஷ்ரூமோட சைஸ் பார்த்தோமா 8x5.3ங்க. அடுத்ததாக நம்ம வாயு மூலையில் இருக்கிற சின்ன பெட்ரூம் பற்றி பார்த்துருவோங்க. பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தோமா 10x11ங்க. அதுலேயும் பார்த்தோமா நமக்கு அட்டாச் வாஷ்ரூம் வந்துடுது. வாஷ்ரூமோட சைஸ் பார்த்தோமா 6.3x4.3ங்க. இதுதான் வாஷ்ரூமோட சைஸ். அப்புறம் பார்த்தோமா இந்த பெட்ரூம் ஜன்னல் சைஸு 4x3ங்க. இது வந்து வடக்கு பக்கம் பார்த்த மாதிரிங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பூஜை ரூமுங்க. ஹாலில் இருந்தே நம்ம கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி பூஜை ரூம் வச்சுருக்கிறோம். இந்த பூஜை ரூமோட சைஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். பூஜை ரூமோட சைஸுங்க 6.3x3.3ங்க. இதுதான் பூஜை ரூமோட சைஸு. இது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்குங்க. இது நம்ம வீட்டுக்கு வெளியே ஒரு வாஷ்ரூம் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதனோட சைஸை பார்த்துடலாம். வாயு மூலையில் ஒரு வாஷ்ரூம் இருக்குது. வாஷ்ரூமோட சைஸு 7.6x5.3ங்க. இது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி இந்த வாஷ்ரூமுங்க. இந்த வாஷ்ரூம் வந்து வீட்டுக்கு வெளியே இருந்து நம்ம போகிற மாதிரி இந்த வாஷ்ரூம் நம்ம அமைச்சிருக்கோங்க. இது பார்த்தோமா இந்த டிவி யூனிட் எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேங்க. இந்த டிவி யூனிட் பார்த்தோமா வடக்கு பக்கம் இருந்து பார்க்குற மாதிரிங்க. தெற்கு பக்கம் செவுத்தில் படிக்கட்டுக்கு அடியில் வைக்கிற மாதிரிங்க. அங்கே வந்து டிவி யூனிட் பண்ணிக்கிற மாதிரிங்க. இது பார்த்தோமா ரூப்போட ஹைட்டு வந்து 11 அடி கேட்டாங்க. அதனால் நம்ம வந்து 23 படிக்கட்டு வச்சுருக்கேங்க. படிக்கட்டோட ஹைட்டு பார்த்தோமா 5.7 இன்ச்சு வருங்க. ஒவ்வொரு படிக்கட்டோட ஹைட்டு வந்து 5.7 இன்ச்சு. 6 இன்ச்சுக்கு மேலே என் படிக்கட்டு எந்த காரணத்துக்கு ஒன்றும் வைக்க போயிடாதீங்க. அப்புறம் இந்த செவுத்தோட திக்னஸ் சொல்லிடுறேங்க. எல்லாம் 2 கல் செவருங்க. எல்லாம் 9 இன்ச்சு வருங்க. இந்த பூஜை ரூம் செவரு மட்டும் 6 இன்ச்சுங்க, 1 கல் செவருங்க. அப்புறம் பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து அவங்க இன்னும் பிளான் இன்னும் பண்ணலைங்க. இது மாதிரி எத்தனை ரூம்னு சொல்லிட்டு 1 ரூமா 2 ரூமானு அது சொன்னதுக்கப்புறமே நம்ம மேல் ரூமையும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு கொடுத்துர்லாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாங்க.